பாஸ் பாஸ் என்ன பண்ண? உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ, திருட்டு பையனா? பாஸ், உங்களை புலின்னு நினைச்சேன். நீங்க பூனை மாதிரி உள்ள நுழையறீங்களே. ஏய், ஏன்னா புலின்னு சொன்ன? போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி வீர வாழும் கேடம் எடுக்க வேணா? போருக்கு தயாராயிட்டேன், புறப்படு. நீங்க விடுங்கடா, இந்த பொடியை நான் டீல் பண்றேன். ஏய், யார் நீ? யார வேணாலும் ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு. நீங்களா நான் சொல்றேன் நம்புங்கண்ணா. பாக்க ரொம்ப நல்ல அண்ணன் மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா. அதுவும் தவறுந்து பெத்த பிள்ளை. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவ்வளவு வழுக்கா? இல்லைங்கண்ணா, அவ்வளவு பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருண்ணா. அப்போ ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா. ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டிய ஒரு 2 வாட்டி சுத்துன்னாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தன்ல. அடேங்கப்பா, உங்க அப்பா என்ன வேகம். அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? கதை நல்லா தான் இருக்கு. அதை நம்புறதுக்கு நான் மாங்காய் விட இல்லையே. நீங்க மாங்கான்னு யாருன்னு சொன்னது? அதோட மோசம்ல. ராஸ்கல், நான் ஊர்ல இல்லைன்னா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மன்னிச்சுங்க முதலாளி, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பான். அவன் லொல்லு தாங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான். நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே. இந்த குழப்பத்தை தீக்கத்தான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா. முதலாளி, உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்தப்புறம் தராதர கேதுரா. நாம எல்லாரும் சமண்டா. சரிடா, கொடுறா, ஆடுறா. மரியாதை குறையுதே. நீ தானே சொன்ன தண்ணின்னு வந்தா தராதர இல்லைன்னு. குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீல்ல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லைங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட குடி. டேய், ஒரு நிமிஷம். அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல, மவனை பின்னிருவன். பின்னி குடி. என்னடா அடிச்சிட்டியா? பாட்டா தெரியல, புள்ள அடிச்சாச்சு. என்னது நாக்க பாட்டிலுக்குள்ள விட்டானா? டேய் சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. வந்தவன் யாருடைய மகன்னா? மகன்? என்ன உங்க தலை இப்படி ஆயிப்போச்சு முதலாளி? டேய் நீயாடா? தம்பி, தம்பி டிபன் சாப்பிடுங்க. அண்ணா, பட்லர்னா நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்காங்கண்ணா. தம்பி, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்க எங்க முதலாளியோட ஒரே பையன். அப்பாடா, தப்சேண்டா சாமி. அது வந்து இந்த லண்டன்ல ஜாலியா ஃப்ரீயா பழகிட்டு இருந்தேனா, இங்க ஜெயில் கைதி மாதிரி அடைச்சு போட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா ஒரு சுத்திட்டு வந்துருவேன். தம்பி, அங்கேதான் ஒரு சிக்கலே இருக்கு. நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் உங்க அப்பா அறையில வச்சு பூட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்க உங்க அத்தை பொண்ணு அத உங்களுக்கு கட்டி வச்சு சிங்கப்பூர்லயே உங்களை செட்டில் பண்ணிடலாம்னு உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காரு. அடப்பாவிகளா, இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? பின்ன 60 வயசுல கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு லைஃப பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்கண்ணே. சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதாவது தம்பி, சரி அண்ணன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 பொண்ணுங்களை சைட் அடிக்கணும். அந்த 10 பொண்ணுங்களை யாரு பெட்டரா இருக்கான்னு பார்த்து ஒரு 3 ஃபாலோ பண்ணணும். அந்த 3 பேர்ல யாரு கெட்டப்பா இருக்கான்னு பார்த்து ஒன்ன செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ண பொண்ண ஒரு 5-6 வருஷமா அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அந்த சுகமே தனி. அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? தாங்க முடியல தம்பி. தாங்க முடியல, அப்பதான் வரேன். அதெல்லாம் நடக்காது. ஐயோ அண்ணா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ்லாம் வெளியே வருவாங்க. 5 மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க. 6 மணிக்கு தியேட்டர் கோஷ்டிங்க. 7 மணிக்கு கோயில் ஃபேமிலி கேர்ள்ஸ். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ண தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ஏதாவது ஒண்ண கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்ல வந்தேன். சரி தம்பி,
போயிட்டு 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவேண்ணே. 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா? இந்தாங்கண்ணா 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா? இந்தாங்கண்ணா இன்னொரு 500 ரூபா. இன்னொரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா? இந்தாங்கண்ணா இன்னொரு 500 ரூபா. நீங்க வரவே இல்லைன்னா அப்பா வந்து நிறைய கொடுப்பாரு, வாங்கிக்கோங்க. அப்பா வந்து என்ன கொடுப்பாரு? உதையில கொடுப்பாரு. தம்பி ஏண்டா நீதான் அவனை கோட்டை விட்டது. ஆமாங்க. அதனால நீதான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும். சரிங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஐயா வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா. ஒரு வழியிலையும் சின்னையாவை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. பிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். சார் இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவுல இருக்கிறவரை பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவுல இருக்கிறவ பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் செய்து சத்தத்தை காணோம், நீங்க என்ன ஊமையா? ஊமையா? யார் ஊமுகிற? யார் வந்து ஊமுகிற? நிறுத்துங்க, நிறுத்துங்க, யார் வந்து ஊமுகிற? ஏன் அடிக்கிறீங்க அவனை? இல்ல சார், வாயிலேயே கத்துற, காதுல ஈத்த ஊத்தி வச்ச மாதிரி என்ன போய் ஊமுகிறா சார்? ஏய் நிறுத்துங்க, அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா. போட ராஸ்கல். சார் இந்த போட்டோல இருக்கிற பையனை பாத்தீங்களா? அட நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணை எல்லாம் தள்ளிக்கிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா? சார் என்னையும் உங்க லாரில ஏத்தி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன். ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு, ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரி. ஏய் முள்ளமட்டத்திலையா? எஸ் பாஸ். சீக்கிரம் இறங்கு. எஸ் பாஸ். ஏப்பா நீ இறக்கி விட்டடா இதே இடமா? இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன். ஏய் இந்த இடத்த குறிச்சு வச்சுக்க. எஸ் பாஸ். அம்மா எந்த பக்கம் போனாங்க? அதுவும் அந்த மலை பக்கமா தான் போனாங்க. இத நோட் பண்ணிக்க. எஸ் பாஸ். அப்ப நாங்க வர்றோம். சார் காசு அவங்கள்ட்ட காசு வாங்கினியா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நான் கொடுக்கணும்? மூடோட போறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஆத்த கிடக்கிறது பெரிய கடல்ல கிடக்கிற மாதிரியா இருக்கு. சை, கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவை கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய் கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாவா பின்னிரும் பின்னி. அப்படி திரும்ப துணி நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு. புடிச்சிட்டேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி. அண்ணே 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 அங்க பாருங்க அண்ணே, எவனோ ஒருத்தவங்க பொண்ணை கட்டி பிடிச்சு உட்காந்துருக்கான். யாரா நீ? டேய் யாரா நீ? என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய் யாரா? யாரா நீ? விடுறா. விடுறியா இல்லையா? விடுறா. யாரையா நீ தொந்தரவு பண்ற? நான் தொந்தரவு பண்றேனா? டேய் பட்ட பகல்ல அதுவும் எங்க இடத்துல வந்து ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? ஏயா அந்த பொண்ணே சும்மா இருக்கு, இடையில உனக்கு என்ன எரியுது? யாரே நீ? நான் யாரா? டேய் அவளை 10 மாசம் சுமந்து பெத்த வேண்டாம். சத்தியமா நம்பவே மாட்டேன். ஏயா ஓ மூஞ்சிக்கு இவன் மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்ல. எப்படியா நீ? முழு பௌர்ணமியில பிறந்தவடா. அமாவாசை அமாவாசை வந்தாத்தா பௌர்ணமி வரும். ஏன் பௌர்ணமி வந்தா அமாவாசை வராதா? பௌர்ணமி வந்தாலும் அமாவாசை வரும், அமாவாசை வந்தாலும் பௌர்ணமி வரும். ஐயோ குழப்புறானே குழப்புறானே. குழப்பலையா? கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன அடிக்கிற? அவன அடிக்க. மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த? யார் நீ? அவனை என்னென்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே, அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி இல்ல மாதிரி அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா, இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்கானே. யோ என்ன இது? நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்கயா. வாய பாரு வாய. என் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? நல்ல எலி பொந்து மாதிரி இருக்கு. வந்து நுழைஞ்சுக்கிறியா? நுழையிறேன்டா. வாயிலேயே குத்துவேன். மரத்துல கட்டி வச்சுட்டு 4 சாத்து சாத்துறேன். வாடா வாடா வாடா. டேய் மரியாதையா வந்துரு வந்துரு. ஏண்டா கோமிட்டி தலையா? உள்ளதான் ஒண்ணும் இல்லையே, அதையும் தட்டிக்கிட்டு இருக்க. ஒரு கற்பனையில இருக்கேன் பாஸ். என்ன கற்பனைங்க? சின்னையாவை நான் பிடிச்சேன்னு வச்சுங்க, நான் சீஃப் குக் ஆயிடுவேன், நீங்க அசிஸ்டன்ட் குக் ஆயிடுவீங்க. அப்ப எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். என்ன சொல்றீங்க? புரிஞ்சுதா? ஆமா. என்ன சார் என்ன முழிக்கிற? ஒண்ணு இல்ல,
பாஸ் அடிச்ச அடியில பசி தாங்க முடியல பாஸ். அந்த பரோட்டா கடையில 2 பரோட்டா வாங்கி கொடுங்க பாஸ். சரி வா. யோ யார் நீ எந்திரி. ஹாய் நம்ம வெக்க வண்டி. ஆமா என்ன சார் இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஞ்ச் தான். நல்லா இல்ல? நல்லா இருக்கு. ஆமா எங்க கூத்தாட போற? நமஸ்தே பட்டாணி சாப். நமஸ்தே நமஸ்தே. தேங்க்ஸ் பாஸ். பாஸ் நம்ம சின்னையாவை பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்டா என்ன? பட்டாணி அது வேர்க்கலையாவது சும்மாரா எனக்கு தெரியாது. பட்டாணி இந்த போட்டோல இருக்க தம்பி எங்கேயாவது பாத்தீங்களா? இவரை நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்லயா? யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் இப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். நான் கூப்பிட்டையா? ஐயோ உங்களை இல்ல பாஸ். என்ன சொன்னாரு? கரெக்டா சொல்லிருக்காரு சார். நான் இவரை கோயம்புத்தூர்ல பிடிச்சுக்கிறேன். இது கடையில உங்க கடையில தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிச்சு வச்சுக்கிறது? எங்க பிடிக்கீங்களோ அங்கேயே வச்சுக்கோங்க. சரி. புல்ல இருக்குது பாஸ். புல்ல இருக்கல அப்ப புல்லுலயே உட்காரு. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னாச்சு? ஒப்பன் தவிசகன வரான். இப்ப என்ன பண்றது? சட்டை கழட்டுங்க. மெதுவா பூ மாதிரி. அம்மா வள்ளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாப்பா, துணி துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்கியா? ஆமா அது என்ன கல்லு புதுசா இருக்கு? அதுப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தது. காலையில வந்ததா? காலையில தான் முளைச்சது. என்னம்மா குழப்புற? இந்த பாரு இந்த வேட்டியை நானும் எப்படி எல்லாமோ துவைச்சு பாக்குறேன். கரை போக மாட்டேங்குது. கொஞ்சம் விலகு, 4 அடி அடிச்சுக்கிறேன். ஐயோ வேணாப்பா, வேட்டி உடைஞ்சிரும். வேட்டி உடைஞ்சிருமா? கல்லு கிழிஞ்சிருப்பா. கல்லு கிழிஞ்சிருமா? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன குழப்புறிய? தள்ளுங்க, பார்த்தா நல்ல கருங்கல்லா தெரியுது. 4 அடி அடிச்சுக்கிறேன். தள்ளு. என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே. கல்லுதான்ப்பா. கல்லா? கல்ல காணலையே. கல்லு கரைஞ்சிருச்சுப்பா. கல்லு கரைஞ்சிருச்சா? உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? நீங்க என்ன குழம்புறியே? வேலையை பாருங்க சீக்கிரம். சீக்கிரம் வாடா. ஐயோ சின்சான் வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சாரை கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பாஸ் ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதான் இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார் இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட நேத்து காலையில தாங்க இவரை நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. தேங்க்ஸ் சார். வாடா நாய். பாஸ் இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல? ஐயோ ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்லல? தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அம்மிக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன்.
எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க, நீங்க வாங்க. ஆ, ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். அப்பா. சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்டினீங்க. இப்போ உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? மாசு செட்டப் சாதாரண செட்டப்பா, சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சுங்க? பின்ன தம்பி லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய் ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. அண்ணா, இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா அருமையான ஐடியா.